கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 37வது சங்கீதம் வசனம் 5 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். இந்த காலை நேரத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள். இந்த உலகத்தை நம்ப வேண்டாம், மனிதனை நம்ப வேண்டாம். உலகம் நம்மை ஏமாற்றி விடலாம், மனிதன் நம்மை கைவிட்டு விடலாம். பெரியமானவர்களே, இயேசு சொன்னார், உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. நம்மால் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது, நம்மால் நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. பிரியமானவர்களே, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய ஆண்டவர். அது வியாபாரமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டக்கூடிய காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு காரியமாக இருக்கலாம். எல்லாற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவரே நம்முடைய காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். அவரே நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். அவரே நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரை நம்பி நாம் தூரத்தில் வாழும் பொழுது, பிரியமானவர்களே, நம்ம எல்லா காரியங்களையும் வாக்கி பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை ஆசிரிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசிரிப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. தங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க பலனை கொடுங்க சாமி. எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், என் உயிரை கொடுக்கிறவர். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, இது ஆண்டு இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் உண்மையே நம்பி வாழ, அந்த வாழ்வின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, உயர்த்துங்க. தேவைகள், பாரங்கள் எல்லாற்றையும் நாளை சந்தித்து இந்த நாளுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.